ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் இருக்குது. கிச்சனும் நல்லா பெருசு. 3 பாத்ரூமும் கிச்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிருச்சு. நிறைய டைம் நான் வந்து கிச்சன் க்ளீனிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் விட்டிலிகோ இருக்குது. ஸோ அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால இப்போ இந்த மாதிரி லிக்விடு ஹார்பிக் இந்த மாதிரி எதுவுமே சேர்றதே இல்லை. இருந்தாலுமே நான் அந்த க்ளீனிங்லாம் நான் பண்ண தான் செய்வேன். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணிட்டோன்னா அதுக்கடுத்து மறுநாளே ஸ்கின்னு வந்து எனக்கு வந்து ரொம்ப பேர்ன் ஆகும். அப்புறம் அந்த ஸ்கின்ல வந்து தோலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து சமையல் கூட பண்ண முடியாத அளவுக்கு எரிச்சலாக இருக்கும் கையெல்லாம். ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ண முடியாதனால இந்த பாத்ரூம் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, கேமிலியான்னு சொல்லிட்டு. கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னான்னு தெரியல. அந்த சர்வீஸ் க்ளீனிங் சர்வீஸை அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க எந்த டைமிங் எந்த டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நமக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கிச்சன்லாம் எப்படி பிடிச்சி போயிடுச்சுன்னு மேலும் மேலும் சமையல் பண்ண அப்படியே அந்த எண்ணெய் தெரிக்கிறது, ஃபுட்டெல்லாம் அதில் தெரிக்கிறது அப்படி அப்படியே இருந்துச்சு. சும்மா கூட நான் க்ளீன் பண்ணலை. அது அப்படியே விட்டதுனால அப்படியே காஞ்சு போயிடுச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அது கிச்சனை, அது வந்து இப்போ உள்ளது. இதே மாதிரி கொஞ்சம் மாதம் முன்னாடி கிச்சன் இப்படி இருந்துச்சு. அப்போ நான் தான் க்ளீன் பண்ணேன். ஊக்கின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அதில் தான் வந்து க்ளீனிங் லிக்விட் எடுத்து நான் க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, ஆனால் அப்படியே விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த க்ளீனிங் சர்வீஸ்க்கு கால் பண்ணி வர சொன்னோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்க்ரீனில் வந்து அந்த ஹவுஸ் க்ளீனிங் சர்வீஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு க்ளீனிங்க்கு வந்தவங்க 2 பேர் வேனில் தான் வந்தாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 பேரை ட்ராப் பண்ணி அவங்க போயிட்டாங்க. இந்த க்ளீனிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்களே எல்லாமே எடுத்து வச்சுட்டு பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. இதில் வந்து நமக்கு எந்த வேலையும் இருக்காது. நீங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜில் என்ன வருதோ அதுபடி அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இந்த க்ளீனிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா படூரில் இருக்குது, சோழிங்கநல்லூரில் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினட் டோரு, சிங்க்கு, அப்புறம் சிங்க்குக்கு கீழே கவுண்டர் டாப்பு, சைடு டைல்ஸு, விண்டோ, அப்புறம் நமக்கு கிச்சனில் இருக்க அப்ளையன்சஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. வெறும் எக்ஸ்டர்னல் க்ளீனிங் மட்டும்தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பாத்ரூம் வந்து ஃபுல் க்ளீனிங் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு, விண்டோ, அப்புறம் டோரு, அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷனு, டாய்லெட்டு, ஃப்ளோரு, டைல்ஸு, பைப்பு எல்லாமே அதில் கவர் ஆயிரும். ஃபுல் க்ளீனிங் பண்ணிடுவாங்க. கிச்சனில் வந்து கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் வரதுனால அந்த ஸ்டவ்வு, அப்புறம் மிக்ஸி, அதுக்கப்புறம் அவன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த விண்டோவில் வந்து நெட்டெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கழட்டிட்டு உள்ளே இருக்க அந்த டோர்லாம் வந்து கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு தொடச்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு பொரிஞ்சு போய் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதையும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிலிண்டர் வைக்கிற இடம்லாம் கீழே ரொம்ப மோசமாக இருந்தது. அதெல்லாம் கூட ஸ்டீல் ப்ரஷ்ஷில் தேய்ச்சி நல்லா கூட்டிட்டு மாப் போட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்க வந்ததும் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். பாத்ரூம்லாம் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்தாங்க, எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீனிங்கில் இறங்கிட்டாங்க. நான் அந்த கேப்பில் வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். கிச்சன் வந்து அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பட் நமக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் தூசி அடைஞ்சு போய் இருந்தது. கிச்சன் எக்ஸ்டர்னலாக தானே அவங்க க்ளீன் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இன்டர்னலாக வந்து அந்த ஜாரு, உள்ளே இருக்க அந்த கேபினெட்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணது. அப்புறம் அந்த ரேக்கு, ஜார் வைக்கிற ரேக்கு, அப்புறம் ட்ராயரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் கேன் வைக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் கையோடு பண்ணிடலாம், ஏன்னா இவ்வளோ க்ளீனிங் பண்ணதுனால நம்ம ஃபுல்லாக மற்றதெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தொடச்சிட்டு இருந்தேன்.
என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் நான் நிறைய டைம் போட்டுட்டேன், ஷார்ட்ஸாகவும் லாங் வீடியோவாகவும். திரும்ப திரும்ப அதே க்ளீனிங்கை வந்து காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ இந்த தடவை வந்து எனக்கும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. ரெண்டல் ஹவுஸோ ஓன் ஹவுஸோ நம்ம இருக்கிற இடத்த வந்து நீட்டாக வச்சுக்கணும். நம்மளால் முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி எப்போயாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி ஆள் வச்சாவது நம்ம க்ளீன் பண்ணிடணும். நம்ம பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் சர்வீஸ்லேருந்து வந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. லிக்விட்லாம் ஏதோ இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா பளபளன்னு இருந்துச்சு. பாத்ரூம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இந்த வீடியோட எண்டில் வந்து நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். அவங்க வந்து பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனதும் நான் வந்து அந்த பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, ஷாம்பூ, இந்த மாதிரி மக்கு, அப்புறம் சோப்பு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். ரெட் ஹார்பிக், ப்ளூ ஹார்பிக் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஏன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப வந்து இந்த பாத்ரூம்ல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டீப் க்ளீனிங் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாக என்ன க்ளீன் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிச்சன் க்ளீனிங், அப்புறம் வந்து ரெகுலராகவும் நீங்கள் க்ளீனிங் வச்சுக்கலாம். அதாவது வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி. அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல் க்ளீனிங்லாம் இருக்குது. அப்புறம் சோஃபா க்ளீனிங், கார்பெட் க்ளீனிங், சிம்னி க்ளீனிங், ரெஃப்ரிஜரேட்டர், மைக்ரோவேவ், மேட்ரஸ் வேக்கம் க்ளீனிங் எல்லாமே பண்ணுறாங்க. பெயிண்டிங் அண்ட் டச்சப்லாம் கூட பண்ணுறாங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணுறப்ப அந்த நெட்டெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து மாட்டியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பூச்சியெல்லாம் வரும். ஸோ டோரை திறந்து வச்சுட்டு பண்ணால் பூனை கூட வந்துடும். அதனால் வந்து நெட்டு போட்டு வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணுறதா. ஏன்னா சிம்னியெல்லாம் பழைய மாடல் அப்படிங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. க்ளீனிங்லாம் வந்து இந்த வீடியோவில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கலாம். நம்மளால் முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஆள் வச்சாவது நம்ம க்ளீன் பண்ணிடணும். முக்கியமாக பாத்ரூம்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கும் நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.